தே ஆர் நாட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி வந்து இப்போ உங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க யாருமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அண்ட் ஸோ யூ ஆர் நாட் டிசர்வ் டு பி இன் அ ரிலேஷன்ஷிப், இல்ல ஃப்ரெண்ட்ஷிப். ஓகேவா? ஸோ இந்த திங் ஏன் இதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்போம், நான் வந்து ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ் எனக்கு இருக்காங்க, ஆனா நான் அவங்க கிட்ட பேசணுமே தான் பேசுறேன், பழகணுமே தான் பழகுறேன்னு தவிர ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு பாண்ட் கிரியேட் ஆக மாட்டேங்குது. என்னால அவங்களோட மிங்கிள் ஆக முடியல. அவங்க மீம்ஸ், சோஷியல் மீடியா, கிரிக்கெட்டு, சரக்கு, தம்மன், இந்த மாதிரி விஷயங்களை பத்தி பேசுறாங்க. ஆனா நானும் அவங்க கூட போய் மிங்கிள் ஆகி பேசணும்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு பேச முடியல. எனக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. சும்மா ஏண்டா போறோம் ஏண்டா வரோங்கிற இந்த ஒரு மென்டாலிட்டியில மட்டும்தான் நான் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பே வச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, 2023ல 2023 வரைக்குமே நானுமே அப்படிதான் இருக்கேன். எனக்குன்னு பயங்கரமான சர்க்கிள் இருக்கு. எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பூசரா இருப்பாங்க. பூசர் இந்த சென்ஸ் நல்லா குடிப்பாங்க, நல்லா ஸ்மோக் பண்ணுவாங்க, கிரிக்கெட்டு, என்டர்டைன்மெண்ட், மீடியா, மூவிஸ் இப்படி பற்றி மட்டுமே தான் அவங்களோட டிஸ்கஷன் ஃபுல்லாவே இருக்கும். அண்ட் ஸோ நம்மளை பத்தி பின்னாடி அப்பப்போ தப்பாவும் பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி ஆஃப் ஒரு சர்க்கிள் இருக்கும் போது, ஒரு டைம் வந்து ஆஃபீஸ்ல வந்து இருக்கேன். அங்க வந்து கொலீக்ஸ் எல்லாருமே நான் ஃப்ரெண்ட்ஸா பார்த்த காலம் அது. ஸோ அதனால என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வாவ் சூப்பர் அவங்க கிட்ட பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொலீக்ஸ், அதாவது ஆஃபீஸ்ல நிறைய கொலீக்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸாவே நான் வந்து வச்சிருந்தேன். ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அங்கேருந்து அவங்க வந்து வந்தாங்க. வந்துட்டு பேச ஆரம்பிச்சாங்க. நார்மலா தான் பேசிட்டு இருந்தோம். எங்களோட ரோலிங் சேர்லாம் இருக்கும், அப்படியே ரோல் பண்ணிட்டு சுத்திக்கிட்டு அப்படியே ஜாலியா பேசிட்டு இருந்தோமா. அப்புறமேட்டு எங்க பக்கத்து டீம்ல இருக்க 2 பொண்ணுங்க வந்தாங்க. சும்மாவே ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற பேர்ல இவனுங்க நம்மளை வந்து கலாய்ப்பானுங்கன்னு வச்சுப்போம். அந்த பொண்ணுங்க வரும்போது பயங்கரமா கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணுங்களும் என்னை பார்த்து பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அப்போ ஓகே ஃபைன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, இதுல என்ன இருக்கு, தப்பு கிடையாது அப்படின்னு நான் விட்டுட்டேன். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சு அப்படின்னா, அந்த பொண்ணுங்கள்ல இருந்து அந்த சுத்தி இருக்கிற எல்லா டீம் மெம்பர்ஸுமே என்ன கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் என் ஃப்ரெண்ட்ஸும் பண்றாங்க, இவங்களே பண்றாங்க, நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி. இதே மாதிரி இன்னொரு சுச்சுவேஷன் எனக்கு வந்து இருந்திருக்கு. 2022ல வந்து எனக்கு வேலை இல்லாத சமயத்துல நானு என்னோட அந்த ஏரியால இருப்பாங்க இல்லையா, ஒரு 4-5 பேர் இந்த குடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, அந்த மாதிரி பீப்புளோட சேர்ந்து சுத்திட்டு இருந்தேன். அப்போ கார்ல ஒரு தடவை போயிட்டே இருக்கும். நான் நடுவில் உட்காந்துருக்கேன். அவனுங்க சினிமா பத்தி பேசுறாங்க, என்டர்டைன்மெண்ட் பத்தி பேசுறாங்க, குடிக்கிறது, அவனை பத்தி இவனை பத்தி எல்லாம் பேசுறாங்க. எனக்கு யாருன்னே தெரியல. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டான ஒரு ஃபீலிங். ஏன்டா போனோம், எங்கடா நம்ம போயிட்டு இருக்கோம், என்னதான்டா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்குள்ள போக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சர்டன் பீரியடுக்கு மேல என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து போறதே சுத்தமா பிடிக்காம போயிடுச்சு. எனக்குள்ள ஒரு பயம் வந்து வந்துருச்சு. இவங்களும் நம்மளை வந்து ஒம்பளுப்பாங்களோ, ஒருவேளை நம்மளே வந்து அசிங்கமா பேசுவாங்களோ, இப்படி நம்மள அசிங்கமா பேசினா எப்படி நம்ம ரிட்டர்ன் பேசுறது இப்படின்னு. இதெல்லாம் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, பிடிக்காமலே ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற பேர்ல அவங்களோட நான் சுத்திட்டு இருந்தது தான் இதுக்கான மெயினான ஒரு காரணமாவே நான் பாக்குறேன், நான் கன்சிடரும் பண்றேன். ஓகே, ஸோ அப்படிங்கும் போது நம்ம எப்படி குவாலிட்டியான ஃப்ரெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணலாம், அப்ப நம்ம சுத்தி இருக்கவங்கலாம் யாரெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும், அப்ப நமக்கு ஏன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து செட் ஆகவே மாட்டேங்குது அப்படிங்கறத டீடைல்டா அந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஜஸ்ட் வேணுங்கிறவங்க தெரிஞ்சுக்கவங்க. இல்ல எனக்கு அப்படிலாம் வேணாம்ப்பா, எனக்கு வந்து என்னதான் எனக்கு வந்து அவங்க எனக்கு கேவலமா ட்ரீட் பண்ணாலும் எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் வேணுங்கிறவங்க தாராளமா அந்த வீடியோ கட் பண்ணிட்டு போயிடலாம். பிகாஸ் உங்களோட பிலீஃப் எல்லாம் உடைக்கிற மாதிரி இந்த வீடியோ இருக்கும். ஓகே, ஸோ நான் யாருன்னு தெரியாதுடா. நான் கேஜே. நான் ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் யூடியூபர், நான் ஒரு என்டர்பிரனர். நான் நிறைய பீப்புளை கைட் பண்ணிட்டு இருக்கேன், கோச் பண்ணிட்டு இருக்கேன், அவங்களோட லைஃபை வந்து ப்ராப்பரா கொண்டு போறதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு லைஃப் கோச்னு சொல்லலாம், மென்டல் ஹெல்த் கோச், இப்படி நிறைய டேர்ம்ஸ் ஆஃப் திங்ஸ்ல நான் வந்து நிறைய பீப்புளை கைட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபோக்கஸ், அட்டென்ஷன், இப்படி எல்லாத்துக்கும் அதுக்கான வீடியோஸ் எல்லாம் இருக்கு. லிங்க் கீழே இருக்கு. 30 minutes ஆஃப் ஃப்ரீ வீடியோ கால் செஷன் இருக்கு. தென் உங்களுக்கு ஓகேனா என்னோட கோச்சிங் நீங்க எடுத்துக்கலாம். ஜஸ்ட் நீங்க கன்சல்ட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்க லைஃப்ல இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு இம்பாக்ட் இருக்கும். ஓகே, கம்மிங் பேக் டு த கான்டென்ட். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது செட் ஆகலை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்க ஒரு செட் ஆஃப் கேங்கோட இருந்திருப்பீங்க. ஆனா காலங்கள் மாற 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 என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க ஒரு கேங்க வந்து மாறிக்கிட்டே இருப்பீங்க. இன்ஃபேக்ட் ஸ்கூல்ல இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு காலேஜில் இருந்தது இல்லை, காலேஜில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒர்க் போகும்போது இருந்தது இல்லை, ஒர்க்ல இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இப்போ இருக்கிறதே கிடையாது. ஆனா இப்போ ஐ எம் பீஸ்ஃபுல் பிகாஸ் ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் எனி திங் ஃப்ரம் எனி ஒன். அவ்வளோதான், சிம்பிள். இதான் வந்து ஒரு டார்கெட்டடான ஒரு லைன்னே வச்சுக்கோங்களேன். இட்ஸே நீங்க வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏன் வந்து அவங்க என்னதான் உங்களை அசிங்கப்படுத்தினாலும் கலாய்ச்சாலும், இல்ல உங்களை தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கூட நீங்க ஏன் திரும்பி அவங்க கிட்ட போறீங்க அப்படின்னா, நீங்க ரொம்ப ரொம்ப நீடியா இருக்கீங்க. அதுதான் மெயினான விஷயம். ஒருவேளை இவங்க இல்லைன்னா
எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸே கிடைக்க மாட்டாங்க, இவங்க இல்லைன்னா நான் எப்படி சர்வை பண்றது, இவங்க இல்லைன்னா என்னால எப்படி இருக்க முடியும், இப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கிறதுனால உங்களால எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸையுமே, அதாவது இப்ப இருக்கிற ஒரு சர்க்கிளை விட்டுட்டு உங்களால வெளியே போக முடியல. இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நண்டு கதை தெரியுமா? நண்டு கதை, ஒரு நண்டு வந்து வாளியில இருந்து மேல ஏறும்போது இன்னொரு நண்டு பிடிச்சிருக்குமா. நீங்க உங்களோட சரௌண்டிங் எப்படி வச்சிருக்கீங்களோ அதே மாதிரிதான் நீங்களும் இருப்பீங்க. இன்ஃபேக்ட் உங்க சரௌண்டிங்ல வந்து நிறைய பேர் குடிக்கிறாங்க, சிகரெட் அடிக்கிறாங்க அப்படின்னா நீங்க குடிக்க மாட்டீங்க, சிகரெட் அடிக்க மாட்டீங்க. ஆனா அவனுக்கு என்ன ஒரு மோசமான மென்டாலிட்டி இருக்கோ அந்த மென்டாலிட்டி உங்களுக்குமே இருக்கும். லெட்ஸே இப்போ அவன் குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது பொண்ணுங்களை பத்தி தப்பா பேசுறான், பொண்ணுங்கனால இப்படிதான் பேசுறான், ஃப்ரேம் பண்றான் அப்படின்னா நீங்களும் அப்படிதான் வந்து நினைப்பீங்க. ஒரு பொண்ணுங்கனால இப்படிதான்ப்பா இருப்பாங்க, ஒரு மனுஷங்களை பத்தி தப்பா பேசுறான் அப்படின்னா நீங்க இப்படிதான் நினைப்பீங்க. இப்படிதான் இருக்கும், இப்படிதான் நடக்கும், இதுதான் ரியாலிட்டி, இதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அப்போ எப்படி நமக்கு தேவையான குவாலிட்டியான ஃப்ரெண்ட்ஸை பிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 4 கைண்ட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. இந்த 4 கைண்ட் ஆஃப் பீப்புளை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கேங்ல இருக்கீங்கன்னா அவாய்ட் பண்ணும். என்ன கேட்டா நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே அவாய்ட் பண்ணணும் தான் நான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் சும்மா ஜஸ்ட் சொல்றேன். இந்த 4 பேர்ல நம்பர் 1 யார் அப்படின்னா, சரௌண்டிங் இல்ல சாரி சுச்சுவேஷன் சீக்கர். இந்த சுச்சுவேஷன் சீக்கர் இந்த சென்ஸ் ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நடந்துப்பானுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் வந்து உங்களுக்கு கூட ரொம்ப க்ளோஸா தான் இருப்பான். அந்த சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு சமயத்துல நெகட்டிவா போற மாதிரி இருக்குதுங்கும் போது ஆப்போசிட் ஆளோட கை கோத்துக்கிட்டு உங்களை வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிருவான். இவன் வந்து சுச்சுவேஷன் சீக்கர். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் சீக்கர் கூட நீங்க இருக்கீங்கன்னா ஐ திங்க் நீங்க ரொம்ப தப்பான ஒரு ட்ராக்ல இருக்கீங்க, சம்மடி வாங்க போறீங்க. அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து டப்பாய்ச்சிட்டு ஓடிடணும். நம்பர் 2, பிளேமிங் பாஸ்கர்ஸ். பாஸ்கர் தான் சொன்னேன், பிளேமிங் பாஸ்கர். ஓகே, ஸோ இந்த பிளேமிங் பாஸ்கர்ஸ் அப்படின்னா யாருன்னா, எதுக்கு எடுத்தாலும் நம்ம லைஃப்ல நீங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம், சூப்பரா கொண்டு போறோம், ஒரு மிஸ்டேக் நடந்துரும், அப்படியே பிளேட்டை தூக்கி உங்க மேல போட்டு நீ தான் எல்லாத்துக்குமே காரணம், பணம் கொடு அப்படி சொல்லி வந்து நிற்பான். அப்பெல்லாம் அவங்க கண்ணுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த லவ், மச்சான் அதெல்லாம் தெரியாது. ஸோ இந்த பிளேமிங் பாஸ்கர் கிட்ட இருந்தோம் நீங்க வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 3வது, உங்களை ஜோக்கராக்கி தான் வந்து ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற நினைக்கிற ஒரு கேரக்டர். இது இங்கிலீஷ்ல எப்படி நான் டேர்ம் பண்றதுன்னு எனக்கு தெரியல, பட் இந்த சென்ஸ் சொல்றேன். லெட்ஸ் சே அவன் வந்து உங்களோட இன்செக்யூரிட்டி, வீக்னஸ்ன்னு சொல்லி எல்லாத்தையுமே தெரிஞ்சுப்பான். தெரிஞ்சுக்கிட்டு உங்களை வந்து ஒரு ஜோக்கரா மாத்த ஆரம்பிப்பான் எல்லாரும் முன்னாடி. ஏய் இவனுக்கு பாரு, அந்த இன்செக்யூரிட்டியை வச்சு உங்களை அடிக்க ஆரம்பிப்பான். நம்பர் 4, த திங், எப்பவுமே வந்து ஒரு பிட்டிஃபுல்லா தன்னை வந்து எல்லாருமே பிட்டியா பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மென்டாலிட்டி. இது மேபி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்களுமே மாத்திக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பட் இன்ஃபேக்ட் இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்குன்னா நீங்களுமே கிட்டத்தட்ட அதே மாதிரி கேரக்டரா தான் மாற ஆரம்பிப்பீங்க. ஓகேவா? ஸோ த திங், நீங்க வச்சிருக்க பீப்புள இந்த 4 கேட்டகரியில பிரிக்கலாம். இந்த 4 கேட்டகரியில இன்னும் நிறைய கேட்டகரி இருக்கு, பட் மேஜரான கேட்டகரி இந்த 4 தான். இந்த 4ல உங்களை சுத்தி இருக்க சரௌண்டிங்ல எத்தனை பேர் இருக்காங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மெடிசன் ஃபார் த ஹார்ட் பிரேக்ஸ். ஓகே ஃபைன், ஓகே கேஜே, நான் இப்போ ஃப்ரெண்ட்ஸே இல்லாமல் தனியாக இருக்கேன், என்னால் அவங்கெல்லாம் இல்லாமல் இருக்கவே முடிய மாட்டேங்குது, எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா தனிமைக்கு பழகுங்க. 3 to 6 months தனிமைக்கு பழகுங்க. பீயிங் அலோன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இந்த மாதிரியான ஒரு டீஜென்ரேட்டான ஒரு பீப்புளோட இருக்கிறத விட என்ன கேட்டிங்க அப்படின்னா தனிமையில இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் நான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் எனக்கு பிடிச்ச ஒர்க்கை நான் பண்ணலாம், எவனுமே என்ன கேள்வி கேட்க மாட்டான், தேவையில்லாம என்ன ஒம்பளுக்க மாட்டான், தேவையில்லாம என் மைண்டை வந்து ஃபக் பண்ண வைக்க மாட்டான். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல இதெல்லாம் சகஜம் இப்படிங்கிற அந்த புல்ஷீட்டான பிலீஃப்ஸ் எல்லாம் தூக்கிக்கிட்டு தயவு செஞ்சு போகாதீங்க, தூக்கிக்கிட்டு என்கிட்டயும் வராதிங்க. ஏன்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப உண்மையா புனிதமான ஒரு விஷயம். உனக்கு நீ கஷ்டத்துல இருக்கும் போது உனக்கு தோல் கொடுக்கணும், நீ வந்து ஃபீல் பண்றனா அவன் ஃபீல் பண்ணி அட் த சேம் டைம் உன்னை சிரிக்க வைக்க ட்ரை பண்ணணும், உனக்கு நல்ல பாதையில உன்னை கூட்டிட்டு போகணும். இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பே தவிர நான் கெட்டு போனாலும் பரவாயில்ல, நீயும் கெட்டுப்போ, நான் கெட்டு போனாலும் பரவாயில்ல, நீயும் நாசமா போ அப்படின்னு நினைக்கிறது, உன்னை பார்த்து பொறாமப்படுறது, இது எதுவுமே ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள வராது. நீங்க எல்லாம் ஒரு படத்தை பார்த்து தப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த படம், என்டர்டைன்மெண்ட், சோசியல் மீடியா இதெல்லாம் காட்டி இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு சொல்றீங்கன்னா உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்க. சத்தியமா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் லாங் லாஸ்டிங்கா நினைக்காது. அப்படியே நினைச்சா கூட உங்களால லைஃப்ல இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கவே முடியாது. ஒரே இடத்துல அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுவீங்க. மேபி வெளியெல்லாம் அவங்க காட்டுறதுக்கு ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா அவங்களோட பர்சனல் லைஃப்குள்ள போய் பாத்தீங்கன்னா பயங்கரமான கான்சிக்வன்சஸ் அவங்களுக்கு இருக்கும். இதான் ரியாலிட்டி, இதான் உண்மையும் கூட. ஸோ அப்போ 3 to 6 months நீங்க என்ன பண்ணுங்கன்னா தனிமைக்கு பழகுங்க.
3 to 6 monthsக்குள்ள புது புது பிலீஃப்ஸ் ஆட் பண்ணுங்க. உங்களை நீங்க புதுசான ஒரு பர்சனா மாத்துங்க. உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் கொண்டு வாங்க. முதல்ல ஒரு 3 நாள் தான் கஷ்டமா இருக்கும். இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நோ சொல்லிட்டு நான் வெளியே வர மாட்டேன் அப்படின்னு சொல்றது. 4வது நாள்ல இருந்து அது பழக ஆரம்பிச்சிரும். அவங்க இல்லாம லைஃபே இல்லைன்னா கிடையாது. பிறந்ததுல இருந்து நீங்க தனியா தான் இருக்கீங்க. இப்ப ரீசெண்டா வந்த ஒரு கூட்டத்துக்காக ரீசெண்டா வந்திருக்காங்க. ஸோ அதனால அவங்க எல்லாமே வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தப்பு உங்களோட தான். இன்ஃபேக்ட் இந்த தப்பை நானுமே பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாள் வந்து அமைதியா இருப்பேன். 3வது நாள் நான் அவங்க யாராவது ஃபோன் பண்ணிட்டாங்கன்னா உடனே அவங்க கிட்ட ஃபுல் கதையும் ஒப்பிச்சிருவேன். இப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு, அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, எல்லாத்தையும் எப்படி ஓப்பனா சொல்லிடுவேன். கடைசியில் அதுவே எனக்கு பெரிய பேக் ஃபயர் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. ஸோ 3 to 6 months யூ ஜஸ்ட் நீட் டு கோ. நீங்க என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்கன்னு எவனுக்குமே தெரிய வேணாம். உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் போதும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன போயிட்டு இருக்கு, என்ன ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு, என்ன ப்ராக்ரஸ் ஆயிட்டு இருக்கு, இப்படி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சா மட்டுமே போதுமே தவிர வெளியே போய் பத்தியா நான் ஜிம் போயிட்டு இருக்கேன்டா, நான் பாக்ஸிங் கிளாஸ் போயிட்டு இருக்கேன், நான் இந்த மாதிரி ஒரு புதுசா ஒரு ஸ்கில் வந்து புதுசா கத்துக்கிட்டு இருக்கேன் மச்சான் அப்படின்னு எவனுக்குமே வேலிடேஷன் இங்க வந்து தேவை. உங்க ஹூ கேர்ஸ், யார் உங்களை கேர் பண்ண போறா? எவனுமே கிடையாது. எவனுமே சுத்தமா உங்களுக்கு கேர் பண்ண போறதே கிடையாது. நீங்க தான் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த விஷயத்தான். ஸோ 3 to 6 months இந்த மாதிரி அமைதியா தனிமையில உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வரும், இதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. புது பிலீஃப்ஸ் ஆட் பண்ணுங்க, புது விஷயங்களை ஆட் பண்ணுங்க. தென் 3 to 6 months கழிச்சு வெளியே போங்க. நீங்க கத்துக்கிட்ட எல்லா விஷயங்களையும் இறக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. வெளியே காட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு புது வேர்ஷனா மாறுங்க, புது பர்சனா மாறுங்க, புது பிலீஃப்ஸை காட்டுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு விஷயம் முடியாதுங்கிறானா, நான் பண்ணுவேன், என்னால ஏன் முடியாது சொல்லுங்க. உன்னை பார்த்தா இப்ப புதுசா இருக்கு அப்படின்னு அவன் தெரியணும். உங்க ஹேர் ஸ்டைலை மாத்துங்க, உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸை மாத்துங்க, உங்க வே ஆஃப் ஸ்டைலை மாத்துங்க, வே ஆஃப் ஸ்பீக்கிங்கை மாத்துங்க. இன்ஃபேக்ட் நான் இன்னைக்கு கொஞ்சம் அப்படி இப்படிலாம் இருக்கேன். இது கூட கொஞ்சம் சரி நம்மளை கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரெண்டியா மாத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான். பட் எந்த அளவுக்கு ட்ரெண்டியா இருக்குன்னு எனக்கு தெரியாது. வீடியோல எந்த அளவுக்கு சூப்பரா தெரியுதுன்னு எனக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் ஸோ த உங்களை எந்த அளவுக்கு நீங்க சேஞ்ச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உங்க பிலீஃப்ஸ் திங்ஸ்ன்னு சொல்லி நீங்க கத்துக்கிட்ட அந்த 3 to 6 மாசம் கத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் அப்பயே இம்ப்ளிமெண்ட் பண்றதுனாலும் சரி, இல்ல நான் வந்து வெளியே போய் அந்த ஒரு 6 மாசம் கழிச்சு ஒரு புது மனுஷனா போய் நிக்கிறேங்கிறதுனாலும் சரி, இன்ஃபேக்ட் எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் சேஞ்ச் தான். ஓகேவா? நீங்க பெரிய ஹியூஜ் சேஞ்சஸ் எதிர்பார்க்காதீங்க, ஃபெயில் ஆயிடுவீங்க. சின்ன சேஞ்ச் எதிர்பாருங்க. இப்போ லெட்ஸே உங்க ஃப்ரெண்ட்ஸே இல்லாம உங்களால இருக்க முடியாதுங்கிற ஒரு மென்டாலிட்டியில நீங்க இருக்கீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு புது பிலீஃப் உங்களுக்கு கிரியேட்டர் ஆயிருக்குன்னா அது ஒரு சேஞ்ச் தான். என்னால ஆன்லைன்ல மணி மேக் பண்ணவே முடியாது, இந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் எனக்கு தேவையே கிடையாது, நான் இந்தியன், நான் வந்து சர்வீஸுக்கு மட்டும் தான் பிறந்திருக்கேன், ஸோ அதனால என்ன வந்து வெறும் வேலைக்கு மட்டும் தான் என்னால போக முடியுங்கிற பிலீஃப் நீங்க வச்சிருந்தீங்கன்னா, இல்ல நான் ஒரு என்டர்பிரனர், நான் ஒரு சோலோபிரனர், என்னால வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பிலீஃப் சேஞ்ச் ஆயிருக்கிறா. இட்ஸ் ஆல்சோ எ பிலீஃப். ஓகே, ஸோ தென் இதெல்லாம் முடிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீங்க பண்ண போற விஷயம், இப்போ உங்களுக்கு அறிவு தெளிவு எல்லாமே கிடைச்சிருக்கும் இல்லையா? இப்போ உங்களோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிற கேரக்டர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத டீடைல்டா டிஸ்கிரைப் பண்ணி எழுதுங்க. அவங்க எப்படி பேசணும், எப்படி பழகணும், எப்படி ஒரு ஸ்ட்ரக்சரோட இருக்கணும், என்ன ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் இருக்கணும், இப்படிதான் இருக்கணுமா, இப்படி டீடைல்டா நீங்க எழுதுங்க. 2வது, இப்படி இருக்கிற கேரக்டர், இப்படி இருக்கிற ஒரு சூப்பரா இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர், எப்படிப்பட்ட ஃப்ரெண்டு வேணும்னு அவரு நினைப்பாரோ அந்த மாதிரி கேரக்டரை நீங்க எழுதி டிஸ்கிரைப் பண்ணி அந்த மாதிரியான பிலீஃப்ஸ் இருக்கிற, அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்கிற ஒரு கேரக்டரா மாற நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்ல சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்க ஆட்டோமேட்டிக்கா அட்ராக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ட்ரஸ்ட் மீ, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால நான் அந்த விஷயத்த உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ என்னோட ஆன்லைன் கோச்சிங் ஃப்ரீ 30 minutes ஆஃப் வீடியோ கால் செஷன் இருக்கு. ஜஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஷெடியூல் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ வெபினார்ஸ் நான் கொடுப்பேன், அது வந்து அங்கே தான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதனால உங்களுக்கு ஈஸியாக ஜாயின் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் KJ. I will see you in this informative video and thank you for watching my video. I love you so much guys.